நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் ஸ்ரீ விஷ்ணு மனிதன் மரண காலத்தில் ஜபிக்கத்தக்க மந்திரத்தை நாரதருக்கு உபதேசம் செய்தது குறித்து தான் சேவிக்க இருக்கின்றோம். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து, எல்லா சாஸ்திரங்களிலும் சமர்த்தராக இருக்கிறீர், தத்துவத்தை விசாரிப்பவர்களும் மோட்சத்தை விரும்புகிறவர்களுமாக இருப்பவர்களுக்கு மரண காலத்தில் ஜபிக்க வேண்டியது எது? மரண காலம் வரும்பொழுது எதை நினைப்பவன் உத்தமமான ஸ்திதியை பெறுவான்? இதை உண்மையாக கேட்க விரும்புகின்றேன் என்று கேட்க பீஷ்மர் சொல்ல தொடங்கினார். யுதிஷ்டிரா, உன்னால் கேட்கப்பட்ட கேள்வியானது நுணுக்கமானதும் நன்மையானதும் உனக்கு தகுதியானதுமாக இருக்கிறது. முற்காலத்தில் நாரதரால் கேட்கப்பட்டதை கவனத்துடன் கேள். நாரதரானவர் முற்காலத்தில் ஸ்ரீவத்சம் என்ற அடையாளம் உள்ளவரும் உலகத்திற்கு காரணரும் உலகத்திற்கு சாட்சியும் அழிவில்லாதவரும் தேவருமான ஸ்ரீ நாராயணரை கேட்க தொடங்கினார். அழிவில்லாததும் பிரகிருதியை விட வேறானதும் குணங்கள் இல்லாததும் உத்தமமான பதமும் பிரம்மதேவருக்கு காரணமான தாமரை மலருக்கு உற்பத்தி ஸ்தானமாக விளங்கும் அந்த பரபிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சென்றவைகளும் வருபவைகளும் ஈசரான பகவான் தான். நம்பிக்கை உள்ளவர்களும் இந்திரியங்களை வென்றவர்களும் பக்தி உள்ளவர்களும் மோட்சத்தை விரும்புகிறவர்களுமான யோகிகளால் நீர் எவ்வாறு தியானம் பண்ணத்தக்கவராகிறீர்? மனிதன் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருந்து எந்த ஜபத்தை ஜபிக்க வேண்டும்? பெரிய தேஜஸ் உள்ளவரே, மரிக்கும் பொழுது விசேஷமாய் எதை ஸ்மரிக்க வேண்டும்? சமாதியில் இருந்து கொண்டு எவ்வாறு தியானம் செய்ய வேண்டும்? சனாதன அந்த தத்துவத்தை நீர் சொல்ல வேண்டும் என்று கேட்டார். நாரதர் சொல்லியதை கேட்டு தேவர்களுக்கு ஈஸ்வரும் வரங்களை அளிப்பவரும் பிரபுவுமான மகாவிஷ்ணு அவரை பார்த்து சொல்ல தொடங்கினார். மனிதன் மரண காலத்தில் எதை ஜபித்து என்னுடைய ரூபத்தை அடையத்தக்கவனாக இருக்கின்றானோ அந்த திவ்யமான அனுஸ்மிருதியை இப்பொழுது உனக்கு சொல்லுகின்றேன் நாரதா. முதலில் ஓங்காரத்தை சரித்து பிறகு என்னை நமஸ்கரித்து ஒரே மனமுள்ளவனும் பரிசுத்தனமாய் இருந்து கொண்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்னும் இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் என்று சொன்னார். இவ்வாறு சொல்ல கேட்ட இந்த நாரதர் நமஸ்கரித்து அஞ்சலி செய்து கொண்டு எல்லா தேவர்களுக்கும் ஈஸ்வரும் வியாபகரும் சர்வாத்மாவும் பிரபுவுமான ஸ்ரீஹரியை பார்த்து சொல்ல தொடங்கினர். அழிவில்லாதவரும் சாஸ்வதரும் உலகங்களை படைக்கும் தேவரும் புருஷர்களில் உத்தமரும் குறைவில்லாதவரும் பரமபத ரூபியுமான ஸ்ரீஹரியை அஞ்சலி செய்து கொண்டு சரணமடைகின்றேன். புராதனரும் பிரபுவும் அழிவில்லாதவரும் உலகங்களுக்கு சாட்சியும் தாமரை கண்ணரும் அடியார்கள் அன்பரும் ஈஸ்வருமான ஸ்ரீ விஷ்ணுவை சரணமடைகின்றேன். உலகங்களுக்கு நாதரும் 1000 கண்கள் உள்ளவரும் ஆச்சரியரும் பரமபத ரூபியும் சென்றது வருவது நிகழ்வது இவைகளுக்கு பிரபுவுமான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நான் சரணடைகின்றேன். எல்லா உலகங்களையும் படைப்பவரும் முடிவில்லாதவரும் எல்லா இடத்திலும் முகமுள்ளவரும் இந்திரியங்களுக்கு ஈஸ்வரும் உண்மை பொருளும் அழிவில்லாதவருமான ஸ்ரீ பத்மநாபரை சரணடைகின்றேன். இரண்யகர்பரும் பூசற்பரும் அமிர்தரும் வரத்திலும் பரரும் பிரபுவுக்கு பிரபுவும் ஆதியும் அந்தமும் இல்லாதவரும் சூரியனுடைய ஒளி போன்ற ஒளி உள்ளவருமான அந்த ஹரியை சரணமடைகின்றேன். 1000 தலை உள்ளவரும் மகிழ்ச்சியும் உண்மையாய் பாவிக்கப்படுகிறவரும் சூக்ஷ்மரும் அசைவற்றவரும் சிறந்தவரும் அபயம் அளிப்பவருமான புருஷரை சரணமடைகின்றேன். புராண ரிஷியும் யோகரூபியும் சனாதரரும் எல்லா தத்துவங்களுக்கு இருப்பிடமும் நிலை பெற்றவரும் ஈஸ்வருமான நாராயணரை சரணடைகின்றேன்.
யார் எல்லா பிராணிகளுக்கும் பிரபுவோ, யாரால் இந்த உலகம் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ, மேலானவர்களுக்கும் கீழானவர்களுக்கும் குருவும் தேவருமான அந்த மகாவிஷ்ணு எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். சனாதனரும் தாமரை மலர் காரணமாக கொண்டவருமான பிரம்மதேவர் எவரிடமிருந்து உண்டானாரோ, பிரம்மதேவருக்கு காரணம் விஸ்வரூபியான அந்த மகாவிஷ்ணு எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். முன்பு பிரளயம் வந்த போது ஸ்தாவரங்களும் ஜங்கமங்களும் நாசமடைந்து பிரம்மா முதலானவர்கள் லயமடைந்து மேலானதும் கீழானதுமான உலகம் நாசமடைந்து 5 பூதங்கள் வரையில் உள்ள உலகத்திற்கு அழிவுண்டான போது பிரகிருதி சம்பந்தம் இல்லாதவரும் மகானும் விஸ்வரூபியுமான எந்த பகவான் ஒருவராய் இருந்தாரோ அந்த விஷ்ணுவானவர் எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். 4 களாலும் 2 களாலும் 5 களாலும் மீண்டும் 2 களாலும் யார் ஹோமம் செய்து திருப்தி செய்விக்கப்படுகிறாரோ அந்த விஷ்ணுவானவர் எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். பர்ஜன்ய ரூபியும் பூமியும் ஔஷதியும் காலமும் தர்மமும் கிரியையும் அக்ரியையும் குணங்களுக்கு இருப்பிடமான அந்த பொன் வர்ணமுள்ள கிருஷ்ணர் எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். அக்னி, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், பிரம்மா, ருத்திரர், இந்திரன், யோகிகள் இவர்களுடைய ஒளிகளை யார் விளங்கச் செய்கிறார்களோ அந்த விஷ்ணுவானவர் எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். யோகங்களுக்கு ஸ்தானமாய் இருப்பவரே, எல்லாவற்றிற்கும் ஸ்தானமாய் இருப்பவரே, வரமளிப்பவரே, உனக்கு நமஸ்காரம். யக்ன கற்பரே, ஹிரண்யாங்கரே, 5 யக்ன ரூபியே, உமக்கு நமஸ்காரம். 4 மூர்த்தி உள்ளவரே, பரந்தாமரே, லக்ஷ்மி நிவாசரே, பெரியோர்களால் பூஜிக்கப்பட்டவரே, எல்லாவற்றிற்கும் இருப்பிடமானவரே, பிரதானத்தை உண்டு பண்ணினவரே, வாசுதேவரே, உமக்கு நமஸ்காரம். பிறப்பில்லாதவரும் துன்பமில்லாத மார்கரூபியும் மூர்த்தி இல்லாதவரும் உலகத்தை திருமேனி உடையவருமாக இருப்பவரே, விசித்திரமான உலகங்களை படைப்பவரே, 5 காலங்களையும் அறிந்தவரே, ஞான கடலே, உமக்கு நமஸ்காரம். காணப்படும் உலகமானது அவ்யக்தத்திலிருந்து பிறப்படைந்திருக்கிறது. அந்த அவ்யக்தத்தை விட யார் மேலானவரும் அழிவில்லாதவருமாய் இருக்கிறாரோ, யாரை விட வேறு பரமில்லையோ அவரை நான் சரணமடைகின்றேன். பிரதானமல்லாதவரும் மகானும் அறிவுள்ளவனும் உற்பத்தி இல்லாதவனுமான புருஷன் அல்லாதவரும் இந்த 2ம் மிகவும் மேலானவருமாய் யார் இருக்கிறாரோ அவரை சரணமடைந்தவனாக இருக்கின்றேன். பிரம்மா, ஈசானர் முதலானவர்கள் எந்த பிரபுவை பற்றி எப்பொழுதும் சிந்திப்பவர்களாக இருந்தும் நிச்சயத்தை தெரிந்து கொள்ளவில்லையோ அவரை சரணமடைந்தவனாக இருக்கின்றேன். இந்திரியங்களை வென்றவர்களும் ஞானத்தையும் தியானத்தையும் மிக பெரியவனாக கொண்டவர்களுமான மகாத்மாக்கள் யாரை அடைந்து திரும்புகிறார்கள் இல்லையோ அவரை சரணமடைந்தவனாகிறேன். எந்த பிரபுவானவர் உலகம் அனைத்தையும் தமது ஓர் அம்சத்தால் வியாபித்து கொண்டிருக்கிறாரோ, அறியத்தகாதவரும் குணங்கள் இல்லாதவரும் நித்திய ரூபமான அந்த பிரபுவை சரணமடைந்தவனாகின்றேன். யார் சந்திரன், சூரியன், அக்னி என்ற தேஜோசு ரூபியாகவும் நட்சத்திரம் என்ற தேஜோ ரூபியாகவும் ஆகாயத்தில் விளங்குகிறாரோ அந்த மகாத்மாவானவர் அனுகிரகிக்க வேண்டும். குணங்களுக்கு ஆதியும் குணம் இல்லாதவரும் முதலில் இருப்பவரும் லக்ஷ்மியுடன் கூடியவரும் உற்பத்தி இல்லாதவரும் அறிவுள்ளவரும் சூக்ஷ்மமானவரும் எல்லா இடத்திலும் இருப்பவரும் யோகியுமான அந்த மகாத்மாவானவர் அனுகிரகிக்க வேண்டும். சாங்கியர்களும் யோகிகளும் மற்றும் உள்ள சித்தி பெற்ற பெரிய ரிஷிகளும் யாரை அறிந்து முக்தி அடைகிறார்களோ அந்த மகாத்மாவானவர் அனுகிரகிக்க வேண்டும். இந்திரியங்களுக்கு புலப்படாதவரும் நியந்தாவும் சிந்தைக்கு எட்டாதவரும் காரிய காரணங்களை விட வேறானவரும் ஓரிடத்திலும் விருப்பமில்லாதவரும் பிரகிருதியை விட மிக சிறந்தவருமான அந்த மகாத்மாவானவர் அனுகிரகிக்க வேண்டும். யார் க்ஷேத்ரஜனாய் இருந்து கொண்டு 5 இந்திரியங்கள் என்ற முகங்களால் 5 விதமாய் பிரகிருதியை அனுபவிக்கிறாரோ, மகானான யார் குணங்களை அனுபவிக்கிறாரோ அந்த மகாத்மாவானவர் அனுகிரகிக்க வேண்டும்.
சூரியனுடைய மத்தியில் சந்திரன் இருக்கின்றான். அந்த சந்திரனுடைய நடுவிலே 5 பூதங்களை விட வேறான எந்த தேஜஸ் விளங்குகிறதோ அந்த தேஜாரூபியான மகாத்மா அனுகிரகிக்கட்டும் என்று சொல்கிறார். இன்னும் இந்த விஷயம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாளை சேவிப்போம். நமஸ்காரம்.